அண்மை செய்தி. வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாகம் தணித்திட வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாக்கம் தணித்திட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளுக்கும் அன்பு வேண்டுகோள் விடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து நிலைகளிலும் சிறப்புடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் அம்மா அவர்களால் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் இருவரும் தலைவர்களுடைய நல்லாசியோடு மக்கள் பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் கழக பணிகளையும் மக்கள் பணிகளையும் சிறப்புடன் ஆற்றி வருவதை நான் நன்கு அறிவேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களுடைய பேரன்பை பெற்றிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஆங்காங்கே குடிநீர் பந்தல்கள் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து மக்களுடைய தாகத்தை தணிப்பது வழக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் இப்பொழுதே தொடங்கிவிட்டதால் வெயிலுடைய தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து பொதுமக்களுடைய தாகத்தை தணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். பொதுமக்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக ஆங்காங்கே அமைக்கப்படக்கூடிய குடிநீர் பந்தல்கள் மற்றும் நீர்மோர் பந்தல்கள் கழக நிர்வாகிகள் காலையில் ஒரு முறையும் பிற்பகல் ஒரு முறையும் நேரில் சென்று பார்வையிட்டு சுகாதாரமான முறையில் பராமரித்திட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கழகத்தின் சார்பிலே ஆங்காங்கே அமைக்கப்படக்கூடிய குடிநீர் பந்தல்கள் மற்றும் நீர்மோர் பந்தல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் அவ்வப்போது பார்வையிட்டு கோடை காலம் முடியும் வரை அவை முறையாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அன்பு வேண்டுகோள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாகம் தணித்திட வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.